இன்னைக்கு எப்படி போச்சு ஸ்கூலு? முத நாள் ஸ்கூல் வேற. எப்படி போச்சு? என் புள்ள எப்படி எக்ஸாம் எழுதுனா? நல்லா படிக்கிறானா? ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல கேக்குறீங்களா? இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மோசமா போச்சு. ஏங்க நான் அப்படி சொல்ற? உங்க சிஸ்டர், நான் இது வரைக்கும் இவ்வளோ மோசமான ஸ்டூடெண்ட்ஸை பார்த்ததே இல்லை. எல்லா ஸ்டூடெண்ட்டும் நம்ம ஏரியாவில இருந்து தான் போறாங்க. அதனால டியூஷன் எடுக்கலான்னு இருக்கேன். டியூஷன் எடுக்க போறியா? நல்லதுதாங்க அண்ணே. ஆனா யாரு மோசமா எழுதினாங்கன்னு நினைக்கிற? ஓ சிஸ்டர், எல்லா பிள்ளைங்களுமே படிக்கவே இல்லை. நல்லா தெரியுது, எக்ஸாம்ல ஒருத்தர் கூட ஒழுங்கா எழுதவே இல்லை. ஸ்பெஷலி உங்க பையன் ராஜு சுத்தமா எழுதல. அதான் படிக்கிற மாதிரி இருக்குது, ஆனா இப்படிதான் ஏமாத்துறான் போல இருக்கு. ஆமா சிஸ்டர், நீங்க என் கிட்ட டியூஷன் அனுப்புங்க, நல்லா படிக்க வைக்கிறேன். இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்களே, எங்க போயிருக்காங்க? அதுவாமா, அந்த பீம் இருக்கான்ல, அவங்க அப்பா அம்மாவுக்கு இன்னைக்கு நினைவு நாள். அதுக்கு அவங்க பாட்டி வீட்டுக்கு எல்லாரும் போயிருக்காங்க. ஓ, அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா இல்லையா? இல்லம்மா, அவங்க பாட்டி தான் வளர்க்குறாங்க. அவங்க பாட்டி இன்னைக்கு நினைவு நாள்னு நேற்று சொல்லிட்டு போனாங்க, அதான் போயிருக்காங்க. ஓகே சிஸ்டர், போயிட்டு வரட்டும். நான் அப்புறமா அவங்க கிட்ட டியூஷன் எடுக்கிறேன். ஹாய் பாட்டி. வாடா பீமே, வாடா ராஜு. பாட்டியை பார்க்க இப்பதான் தோணுச்சா ராஜு உனக்கு? இல்ல பாட்டி, உங்க வீட்ல இன்னைக்கு விருந்துன்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். விருந்துனா வந்துருயாடா, மத்த நேரத்துல வந்து பார்க்க மாட்டியா? எக்ஸாம்ன்றதுனால வரத்துல பாட்டி. எக்ஸாம் மட்டும் லீவ் விடுட்டான். பாட்டி வீட்லயே தான் இருப்பேன், கதை கேட்கறது, டிராயிங் பண்றது, விளையாடுறது எல்லாம். போன வாட்டி வாங்கின டிராயிங் பென்சிலு, கலர் கட்சி எல்லாம் இங்க தானே இருக்குது. சரிடா சரிடா, லீவ் விடட்டும். நல்லா போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துருங்கண்ணே. மற்ற பிள்ளைங்களையும் வர சொல்லியிருந்தேனே, வரவே வரலையே. விட்டீங்களாண்ணா? இல்லை பாட்டி, இல்லை பாட்டி, அதெல்லாம் இல்லை பாட்டி. நாங்கள் எதுவுமே சண்டை போடலை, வந்துடுவாங்க பின்னாடியே. பசங்களா எல்லாரும் வந்துட்டீங்களா? சரி இருங்க, உங்க எல்லாருக்கும் நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஓகே பாட்டி, நாங்க சாப்பிடணும்னா நீங்க கதை சொல்லணும். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கத்துறீங்களா? சரி இருங்க, கதை சொல்றேன். ஆனா நீங்க சாமிக்கு வச்ச சாப்பாடை எல்லாரும் மிச்சம் வைக்காத சாப்பிடணும். பாட்டி, என்னடா பீமே, ஏன் பாட்டி வெளியே வச்சு சமைச்சிருக்கீங்க? அதுவாடா, எனக்கே முடியல, கண்ணு தெரியலடா, அதான் வெளியவே வச்சு காத்தோட்டமா செஞ்சுட்டேன். சரிங்க பாட்டி, அப்பா அம்மாக்கு வச்சிட்டீங்களா? வச்சுட்டேன்டா பீமே. பாட்டி, தங்கச்சி எங்க சாப்பிட்டாளா? அவ எங்கடா சாப்பிட்டா, விளையாடிக்கிட்டே இருக்கிறா. அண்ணன் வந்தா சாப்பிடுவேன்னு சொன்னா, போய் கூப்பிடுறேன் இரு. இதோ வந்துட்டா பாருங்க தங்கச்சி. அண்ணா, நான் வந்துட்டேன். ஏமா, நீ சாப்பிட வேண்டியது தானே? இல்லண்ணா, நீங்க வந்துதான் சாப்பிட்டுக்கலாம், நான் தான் விளையாடிட்டே இருந்துட்டேன். பாட்டி, கோழிங்களுக்கு அரிசி போட்டிங்களா? பீமே, வாத்துக்கும் தண்ணி வைக்கல, கோழிங்களுக்கும் அரிசி போடல, மாடுங்களை மட்டும் அவுத்து விட்டு மேயிறாங்க. கொஞ்சோண்டு செஞ்சுடுப்பா, பாட்டியால முடியல. சரி பாட்டி. கோழிங்களா எல்லாம் அரிசி சாப்பிடுங்க. பாட்டி, எப்பவுமே வாத்து ஏன் பாட்டி தண்ணியில ஏறி நிக்குது? எப்பவுமே தண்ணியில தாண்டா விளையாடிட்டு இருக்கோம், அதுக்கு தண்ணி தாண்டா பிடிக்கும். சரி பாட்டி, எங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைங்க. சரி கண்ணுங்களா, எல்லாரும் உட்காருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். யாரோட அந்த பொண்ணு? பாட்டி, இவ பேர் தான் ஆலிஸ். எங்க ஸ்கூல்ல புதுசா சேர்ந்திருக்கா, டீச்சருடைய பொண்ணு. இங்க பக்கத்து வீடு தான் பாட்டி. ஓ, அந்த புதுசா வந்திருக்காங்களே அவங்களா? அவங்க பொண்ணு பேர் ஆர்லிக்ஸ். பாட்டி, நோ பாட்டி, மை நேம் இஸ் ஆலிஸ். ஆலிக்ஸ் இல்ல. அட, ஆர்லிக்ஸ் டப்பா தானமா பேர் வச்சுக்கிறாங்க, பாட்டிக்கு அவ்வளவுதாமா வரும். ஓகே பாட்டி, எனக்கும் ஆர்லிக்ஸ் பிடிக்கதான், உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படியே கூப்பிடுங்க. சரி இருமா, சாப்பிடுவேன். வாமா பீமா, உங்க அப்பா அம்மாவுக்கு நினைவு நாளே, அதுக்கு சாப்பாடு செஞ்சேன், அதான் கூப்பிட்டு வந்தேன். நீங்க புதுசா வந்திருக்கீங்க, உங்க அம்மாவும் இல்ல வீட்டுல, அதாம்மா சொல்லாத வந்துட்டேன். ஓகே பாட்டி, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சாப்பிடுவேன். உங்க வீட்டுல இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்காது பாட்டி வீட்டுல. பாட்டியால என்ன செய்ய முடியுமோ அதை தான் செய்ய முடியும். குறை சொல்லாத சாப்பிடுங்கடா. ஓகே பாட்டி. சரி, நான் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறேன், எல்லாம் நல்லா சாப்பிடுங்க, ஓகேவா? கூச்சப்படாம என்கிட்ட கேட்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம வெள்ளை சாதத்தை எடுத்து போட்டுடலாம், எல்லாம் நிறைய சாப்பிட்டோம், சரியா? ஏண்டா ராஜு, இந்தாடா. நெக்ஸ்ட் பீமுக்கும் போட்டாச்சு.
எனக்கு வைக்கிற நான் செஞ்ச சாப்பாடு உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்கம்மா. சாப்பாடு வச்சுட்டு சாம்பார் வச்சுருக்கேன், பாட்டியோட சாம்பார் ரொம்ப ஸ்பெஷல். அடுத்தது அப்பளம் வறுத்துருக்கேன், எல்லாம் சாப்பிடுங்க. ஆலிஸ் இந்தம்மா நல்லா சாப்பிடுமா. நெக்ஸ்ட்டு இப்போ சாம்பார் எடுத்து ஊற்றிடலாம் எல்லாருக்கும். நான் வைக்கிற சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்டு நீங்களே திரும்பி திரும்பி கேட்பீங்க. சரி எல்லாருக்கும் நான் வச்சிடுறேன். யாரும் சாப்பாடு மீதி வைக்கக்கூடாது, எல்லாம் நல்லா சாப்பிடணும் சரியா. எல்லாருக்கும் நான் குழம்பு ஊற்றிடுறேன், குழம்பு ஊற்றி அப்பளமும் வச்சிடுறேன், எல்லாம் நல்லா சாப்பிடுங்க. சரி நெக்ஸ்ட் இப்போ நம்ம எல்லாருக்கும் அப்பளம் வச்சிடலாம், எல்லாம் நல்லா சாப்பிடணும் ஓகேவா. நான் ஏன் திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கேன்னா, நீங்கள் எல்லாம் வளர்கிற பசங்க, அதனால நிறைய சாப்பிடணும், நல்லா சாப்பிட்டு நல்லா வளரணும். நாளைக்கு உங்களுக்கு லீவு தானே, ஜாலியாக இருங்க. எல்லா எக்ஸாமில் நல்லா படித்து நல்ல மார்க் எடுக்கணும் சரியா. எல்லாம் நல்லா சாப்பிடுங்க. சரி ஓகே, சாப்பிட்டு நல்லா ஜாலியாக விளையாடுங்கப்பா. நீங்களும் சாப்பிடு. பாச்சி நீங்களும் சாப்பிட்டு வாங்க. பரவாயில்லடா, நீங்க சாப்பிடுங்க. இருங்கம்மா, பாட்டி கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து தரேன், குடிப்பீங்க. ஏன் பாட்டி கிணத்துல இருந்து தண்ணி? உங்க வீட்டுல ஃபேவரட் தண்ணி எல்லாம் இல்லையா? இருமா ஆலிஸு, உனக்கு நான் கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து தரேன், குடி, செம்மையா இருக்கும். நீ எதோ சொன்னியே ஃபியூரிட்டோ கியூரிட்டோ, அது மாதிரியே இருக்குமா இது. வாவ், ஃபேவரட் பண்ண தண்ணி மாதிரியே இருக்கு பாட்டி. நான் தான் சொன்னேன்லம்மா, நல்ல சுத்தமான தண்ணின்னு. பாட்டி எங்க பாட்டி எங்களோட திங்ஸ் எல்லாம்? உள்ளதாண்டா இருக்கு, ஈர எடுத்துட்டு வரேன். பெயிண்ட் பிரஷ்லாம் இருக்கு பாரு, நீங்க விளையாடிட்டு போனீங்கல்ல, நான் கழுவி வச்சிருந்தா பக்கத்து வீட்டு பசங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி ஆக்கிட்டு போயிடுச்சுங்கடா. ஏன் பாட்டி நீங்க பக்கத்து வீட்டு பசங்க கிட்டலாம் கொடுக்குறீங்க? நான் எங்கடா கொடுக்குறேன், அதுங்க வந்து எடுத்துட்டு போயிடுதுங்கடா. சரி இருங்க, பெயிண்ட் டப்பாலாம் இருக்கு, அதை எடுத்து தரேன். அடுத்தது மார்க்கர்லாம் இருக்கு, கிரையான்ஸு, அடுத்தது பீமே நீ வச்சு விளையாடுவல்ல டிராயிங்னு சொல்லிட்டு அதெல்லாம் இருக்கு பாரா, இதெல்லாம் வச்சு கலர் பண்ணிட்டு இருங்க. சரி கண்ணுங்களா, நீங்க கலர் அடிச்சுட்டு இருங்க, எனக்கு உள்ள ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி ஓகே, வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் கலர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் ஆப்பிள் கலர் பண்றேன். பாத்தீங்களா நான் எவ்வளவு சூப்பரா கலர் பண்றேன்னு சொல்லிட்டு, நல்லா சூப்பரா அடிக்கிறேன். குட்ரா பீம், நான் அடிக்கிறேன். சரி இந்தா ராஜு நீ அடி. பாத்தீங்களா நான் பீமோட எவ்வளவு சூப்பரா கலர் அடிக்கிறேன்னு. நீங்க ரெண்டு பேருமே கலர் அடிச்சிட்டு இருக்காதீங்களா, கொடுங்கடா எனக்கு. இரு ஷாலி, நாங்க தரோம். உங்களோட நான் தான் அழகு அடிக்க போறேன். சரி ஃபர்ஸ்ட் இந்த காம்பு மாதிரி இருக்கலாம், இங்க ப்ரௌன் கலர் அடிச்சுட்டு லீவ்ஸ் எல்லாத்துக்கும் லைட் கிரீன் கலர் அடிச்சா செம்மையா இருக்கும். சரி ஓகே, நம்ம அடிச்சலாம். ஐயோ வெளியெல்லாம் புது கலரு, சுத்து சாரி. ஹே கைஸ், உங்களுக்கு நான் 2 வச்சு எப்படி பேர்டு வருதுன்னு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் நம்ம 2 போட்டுக்கலாம், அப்புறமேட்டு இந்த மாதிரி கர்வ் மாதிரி பண்ணிட்டு ஒரு ஐஸ் வச்சுட்டு ஒரு மவுத்தையும் வச்சிடலாம். அப்புறமேட்டு 2 அண்ட் இப்படி இழுத்து அதோடைய ஃபெதர்ஸ் மாதிரி ஆக்கிட்டு நெக்ஸ்ட்டு அதோடைய லெக்கையும் வரைஞ்சிடலாம். ஓகே சூப்பராக இருக்குல்ல? ஏ ஆலிஸ், நீ ரொம்ப சூப்பராக அழகாக வரைஞ்சிருக்கடி. தேங்க்யூ ஷர்மி. ஹே காய்ஸ், இந்த பட்டர்ஃப்ளைக்கு நான் தான் கலர் பண்ண போகிறேன், நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் லைட் க்ரீன் கலர் எடுத்து இந்த இடத்துல இப்படி கலர் பண்ணிக்கலாம். நல்லா அழகாக பண்ணணும். சிச்சு கொஞ்சம் வெளியே போயிடுச்சு, ஓகே கொஞ்சம் அழகாக பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய கலர்ஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இடத்துல அடிக்க போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் அடிச்சிடலாம், நெக்ஸ்ட்டு ஆரேஞ்ச் அடிக்கலாம். இதே மாதிரி தான் அந்த பக்கத்துக்கும் பண்ண போகிறோம். ஆரேஞ்ச் அடிக்கலாம், நிறைய இந்த மாதிரி அழகாக அடிக்கலாம். அது ஆரேஞ்சில் ரெட் கலரு. நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் எடுத்து அடிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கத்துக்கும் நம்ம அடிச்சிடலாம். அதே மாதிரியே எல்லோ கொஞ்சம் அழகாக வரைஞ்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ரெட் கலரையும் எடுத்து இப்படி அடிச்சிடலாம். ஓகே, எல்லா கலர்ஸும் சூப்பராக தான் இருக்குது. நான் அடிக்கிறது எல்லாமே நல்லா தான் இருக்கும். நான் ஒரு ட்ராயிங் கிளாஸ்க்கு போயிருந்தேன், ஸோ அதனால தான் நிறைய அழகாக நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அடுத்தது அந்த ட்ராயிங் கிளாஸில் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க 2 வச்சு எப்படி வரையிருக்குன்னு சொல்லிட்டு.